முதலாம் தரம், ஆறாம் தரம் இந்த 2 தரங்களை தாண்டி மற்ற எல்லா மாணவர்களுக்கான எல்லா வகுப்புகளுக்குமான பாடசாலைகள் நாளை திங்கட்கிழமை 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுது. கல்வி அமைச்சு இது தொடர்பான பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இதுல நேர மாற்றங்கள் நிறைய இருக்கு. நேரங்கள் தொடர்பாகவும் பாடங்கள்ல இருக்கிற மாற்றங்கள் தொடர்பாகவும் முதலாம் தரம், ஆறாம் தரம் மாணவர்களுக்கான பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பான திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜேவிபி வெனிசுலாவில் நடந்த விடயம் தொடர்பாக பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தை ரத்து செய்கிற வர்த்தமானி வெளியாகி இருக்கு. இந்த மாதிரி மிக முக்கியமான செய்திகளை இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம். கல்வி அமைச்சு இன்று அறிவித்ததின்படி நாளை பாடசாலைகள் ஆரம்பிக்கும். இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி முதலாம் தரம், ஆறாம் தரம் படிக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் நாளைக்கு ஆரம்பிக்கப்படாது. இவங்களுக்கான பதிவு செய்தல் நடவடிக்கைகள், குறிப்பா 5ஆம் ஆண்டு கொலசிப்பில பாஸ் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு பாடசாலைக்கு போக இருப்பாங்க. அந்த பதிவுகள், அந்த விடயங்கள் தொடர்பான விஷயங்கள் மாத்திரம் நாளில் இடம்பெறும். அது மட்டும் இல்லாம இந்த பாடசாலை ஆரம்பிக்கிற திகதியை அறிவிச்சிருக்காங்க. 6ஆம் தரம் படிக்கிற மாணவர்களுக்கான முதலாம் தவணை 21ஆம் தேதி ஆரம்பிக்க போறாங்க. அதே போல முதலாம் தரத்தில் படிக்கிற மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்கான பாடங்கள் 29ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் சொல்லி கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. பாடசாலை நேரத்தில் எது மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கான்னு பார்த்தா இல்ல, அந்த நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முதல் 2 மணி வரைக்கும் தான் சொல்லப்பட்டது. ஆனா 7:30 1:30 வரைக்கும் தான் பாடசாலை நேரங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள்லையும் சொல்லியிருக்காங்க. இதுல வளமையா இன்னும் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்ட விஷயம் மாறப்பட்டிருக்கிறது. நடந்த விஷயம் ஒரு மாற்றம் பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 8 பாடங்கள் இருக்கும். ஒரு பாடத்துக்கு 40 நிமிடங்களாக இருந்தது. இனி 7 பாடங்கள் தான் இருக்க போது. ஒரு நாள்ல ஒரு பாடத்துக்கு 45 நிமிடங்களாக கொஞ்சம் 5 நிமிடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் ஒரு ஆசிரியர் மொத்தமாக குறைந்தது 42 பாட வேளைகளை கற்பித்திருக்கணும் ஒரு வாரத்தில், ஒரு கிழமையில. இனி 35. காரணம் முதல் 8 இருந்தது, இப்போ 7 மாத்திருக்க, அதுவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுல முஸ்லிம் பாடசாலைகளுக்கான நேரங்கள் தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையிலையும் காலை 7:30 1:30 மணி வரைக்கும் பாடசாலைகள் நடக்கும். முஸ்லிம் பாடசாலை இது வளமையா இருக்கிற ஒரு நேரம் தான். ஆனா செவ்வாய்க்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் பாடசாலை நேரத்துல மாற்றம் இருக்கு. 7:30 தொடங்கி 2:15 தான் இந்த பாடசாலை விடும், அதாவது முடிவடைகிறது. இதுல 12:30 12:45 மணி வரைக்கும் மத வழிபாட்டுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாட்கள்லையும் முஸ்லிம் பாடசாலைகள்ல 8 பாடங்கள் நடக்கும். அதே போல வெள்ளிக்கிழமையில ஒரு மாற்றம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையில 11:15 பாடசாலை நேரம் முடிவடையுது. வெள்ளிக்கிழமையில 4 பாடங்கள் மாத்திரம் நடக்கும். இதுதான் புதிதாக இன்றைய நாளில் கல்வி அமைச்சு வெளியிட்ட இந்த நேரங்கள்ல இருக்கிற ஒரு சில மாற்றங்கள். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் ஆண்டு அதோடு 6ஆம் தரம் இந்த 2 தரத்துக்குமான பாடங்களை தெளிவூட்டுறதா இருக்கட்டும், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான புதிய சீர்திருத்தத்துக்கான ஆசிரியர்களை தயார்படுத்துகிற விடயங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 1,32,580 ஆசிரியர்கள் இதற்காக பயிற்சிவிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 90% ஆசிரியர்கள் பயிற்சிவிக்கப்பட்டாச்சு. இனி பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டுறது, பெற்றோர்களுக்கு இது தொடர்பாக தெளிவூட்டல்கள் எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்று தகவல் திணைக்களத்தில் ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இந்த ஊடக சந்திப்புல அமைச்சர் விஜித ஹேரத், கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய, நலிந்த ஜெயதிச அமைச்சரும் கலந்து கொண்டிருந்தாங்க. இதுல பலதரப்பட்ட விஷயங்கள் இன்று பேசப்பட்டிருக்கிறது, விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஹரணி அமரசூரிய அல்லது கல்வி அமைச்சர் தொடர்பாக விஜித ஹேரத் அமைச்சர் சொன்ன விஷயம் சொன்னா, எல்லாரும் பெரிய அளவாக விமர்சிக்கிற ஒரு விஷயம் சொன்னா இது கல்வி அமைச்சர் மீது தான் குற்றம். அந்த மாதிரி அவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயம், கல்வி சீர்திருத்தம் அவங்களுடைய ஐடியாவெல்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த விமர்சனங்களை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக சொன்னார். இது அரசாங்கத்தினுடைய முற்றுமுழுதான கொள்கையும் நோக்கமும் தான். எனவே அவங்க கல்வி அமைச்சர் என்ற வகையில் அதை அமல்படுத்துறாங்க. இதுதான் விஷயமே. எனவே அதை முற்றுமுழுதாக நிராகரித்திருந்தாரு. இதில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவிடம் ஒரு ஊடகவாளர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த கேள்வி என்ன, அதுக்கு என்ன அவங்க பதில் சொன்னாங்கன்றத பார்ப்போம். දේශකටයුතු අමාත්‍යවරයා කිව්වා මේක බරපතල වැරද්දක් වෙලා තියෙනවා රජයේ ස්ථාවරයේ, ඒක අපි පිළිගන්නවා මෙතන වැරද්දක් වෙලා තියෙනවා කියලා. එතකොට සමාජයේ කතිකාවක් තියෙනවා, අධ්‍යාපන ලේකම්තුමා මේකට වක් කියන්න ඕනේ, ඉල්ලා අස්සෙන්න ඕන, ඔබතුමිය తాවකාලික හරි දුරෙන් ඉල්ලා අස්සෙන්න ඕන කියලා. ඇයි ඔබතුමියට බැරි වුණේ මේක මේ සිද්ධිය වුණ වෙලාවෙම తాවකාලිකව හරි අමාත්‍ය දුරෙන් ඉල්ලා අස්සලා මේ පරීක්ෂණ කටයුතු කරන්න? සහ ඒක ඇත්තටම අපි හිතනවා එහෙනම් මේ
විනිවිධභාවයකින් அதாவது පරීක්ෂණ கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா இந்த விடயம் ஒரு பாரதூரமான விடயம் அப்படின்றத கல்வி அமைச்சும் ஏற்றுக்கொண்டிருக்கு, அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கு. அந்த வகையில ஏன் கல்வி அமைச்சர் என்ற ரீதியில ஹரணி அமரசூரிய அவர்கள் தற்காலிகமா இந்த விசாரணைகளை ஒத்துழைப்பது முகமாக பதவியிலிருந்து விலகல்ல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு என்ன பதில்? සංවිධානාත්මකව කැමති මේකට අග්‍රාමාත්‍යතුමිය පිළිතුරු ලබා දෙනවා නම් பிரதமர் தான் அல்லது கல்வி அமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் அதற்கு நலிந்த ஜெயசேது தான் அதுக்கான பதிலை வழங்கியிருந்தார். வெளியில் இருக்கின்ற ஒரு குழு அல்லது திட்டமிட்டபடி இதனை செய்திருக்கின்றது என்பது தொடர்பான சந்தேகம் இருக்கு. அது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றதான் அவருடைய பதிலாக இருந்தது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் ஊடக சந்திப்பில் வைத்து பார்க்கப்பட்ட விடயங்களாக இருக்கு. இதை தாண்டி இந்த கல்வி சீர்திருத்தத்தில் பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. எதிர்க்கட்சி பக்கமாக, பெற்றோர்கள் பக்கமாக, ஆசிரியர்கள் பக்கமாக கூட விமர்சனங்கள் இருக்கு. காரணம் சொன்னா இது புதிய ஒரு திட்டம் அப்படின்றத ஒரு காரணத்தால மாணவர்களுக்கு இது விளங்கப்படுத்துறதா இருக்கட்டும், மாணவர்கள் இதை தேடி படிக்கிற விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது. அது மட்டுமில்லாமல் இந்த புத்தகங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்ற இணையதள முகவரிகள் எல்லாமே சரிபார்க்கப்பட்டதா, இது எல்லாமே உத்தியோகபூர்வமானதா, அதுல பதியப்பட்டிருக்கிற தகவல் எல்லாம் சரியானதா, இது வேறொரு நபர் பதிஞ்சது, தனிப்பட்ட முறையில் பதிஞ்ச யூடியூப் சேனலுடைய லிங்க் எல்லாம் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இதெல்லாம் சரியான முறையில் மாணவர்களை போய் சேருமான்ற பலதரப்பட்ட விமர்சனங்களும் கேள்விகளும் தொடர்ச்சியாக இருக்கத்தான் செய்து. என்று கல்வி அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு காரணமே பாட புத்தகங்களை மாணவர்கள் தூக்கி சுமந்து கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டு ரோபோ மாதிரி இருக்கிற விஷயத்தையே மட்டுமே கற்பித்து பரீட்சைகள் மட்டுமே பாஸ் பண்ணிட்டு இந்த பரீட்சைகள் கலாச்சாரம், புத்தக கலாச்சாரம், இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களால மாணவர்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்காங்க. இந்த விடயம் அப்படின்றது தேடி படிக்கக்கூடிய விஷயம், தேடி படிக்கக்கூடிய பலதரப்பட்ட தேடல்களை கொண்டு வரக்கூடியது. மாணவர்கள் பறந்துபட்டு இதை செய்யக்கூடிய வகையில் தான் இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. எனவே மாணவர்களுடைய அறிவை வலுப்படுத்துறதுக்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், வருகின்ற காலங்களில் இது முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதில் படிக்கிறதுக்கோ அல்லது இதை தேடி படிக்கிறதுக்கோ எல்லார வீட்டிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமா, கம்ப்யூட்டர் இருக்குமா என்ற பல கேள்விகள் இருக்குது. ஆனால் பாடசாலைகளில் இப்பொழுது எல்லாமே ஸ்மார்ட் மானிட்டர்கள் இருக்குது, கரும்பலைகள் இருக்குது, அதை வச்சுக்கொண்டு தான் படிப்பிக்க போகிறாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் வீட்டில் எல்லாருக்கும் இது சாத்தியமாகுமா அப்படின்ற பலதரப்பட்ட விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்து. இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முன்னாள் பாராளுமன்ற அல்லது ஓய்வு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்த ஓய்வூதியத்தை ரத்து செய்கின்ற வர்த்தமானி இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலிருந்து அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மக்கள் மத்தியிலேயும் சமூகத்தின் மத்தியிலேயும் மிகப்பெரிய அளவான விமர்சனங்களுக்குள்ளாக இருந்த மிகப்பெரிய ஒரு தொகை, 10 வருஷத்துக்கு முதல்ல 20 வருஷத்துக்கு முதல்ல வேலை செஞ்சவங்களுக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஓய்வூதியம், பாராளுமன்றத்திலிருந்து ஓய்வூதியம் போகுது. அவ்வளவு தொகை ஒவ்வொரு வருஷமும் போகுது, ஒவ்வொரு மாதமும் போகுது. இதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் அந்த விமர்சனங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இன்றைய நாளில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் ஜேவிபி வெனிசுலாவில் நடந்த, அதாவது ஜனாதிபதி அவருடைய மனைவி ஆகியோர் நாட்டிலிருந்து கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் அங்கு நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாகவும் வன்மையாக கண்டனத்தை வெளியிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. எனவே ஒரு நாட்டில் ஒரு மக்களுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும், மக்கள் விரும்புகின்ற ஆட்சியாக இருக்க வேண்டும், இன்னொரு நாட்டினுடைய இராணுவம் அதை நிர்ணயிக்கக்கூடாது அல்லது இன்னொரு நாடு அதை நிர்ணயிக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்களுடைய அறிக்கையின் மிக முக்கியமான விஷயமாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கேட்கப்பட்டிருந்தது, ஜேவிபியினுடைய நிலைப்பாடா எம்பிபியுடைய நிலைப்பாடு என்று விஜிதஹேரத் அமைச்சரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் முற்றுமுழுதாக அதை மறுத்திருந்தார். இதை ஜேவிபியுடைய நிலைப்பாடு, அவங்க தங்களுடைய கட்சியின் சார்பாக அவங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு சுதந்திரம் இருக்கு, அவங்க தன்னிச்சையாக அவங்களுடைய வெளிப்பாட்டை அவங்க செய்திருக்காங்க. அரசாங்கம் என்ற ரீதியில நாங்கள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிடம் கோரியிருக்கிறோம், இது ஒரு சட்டவிரோதமாக அல்லது விதிமுறைகளை மீறி, சர்வதேச விதிமுறைகளை மீறி செய்யப்பட்ட செயலாக இருக்கிறது காரணத்தால இதற்கு தகுந்த நடவடிக்கையும் அதற்கான விசாரணைகளையும் ஆரம்பிக்கும்படி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிடம் நாங்கள் கோரியிருக்கிறோம். நாளைக்கு அந்த கூட்டம் இடம்பெறப் போகிறது, அது தொடர்பாக அதை விரைவாக கூட்டுங்கள் என்ற பரிந்துரையை நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே இதுதான் அரசாங்கத்தோட நிலைப்பாடாக இருப்பதாக அவருடைய தகவலில் இன்றைய நாளில் கருத்தில் இருந்தது. எனவே இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இன்றைய நாளில் பேசப்பட்ட விஷயம். 2026 தொடங்கி 2 நாட்களில் மாத்திரமே 581 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக பதிவாகி இருக்காங்க. அதாவது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றவங்க, சிகிச்சை ஏராளமானவங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. எனவே இதுக்கு காரணம் அண்மையில் பெய்த கடும் மழை, தேங்கி நின்ற வெள்ள நீர், இதன் காரணமாகவே இந்த டெங்கு பரவல் அதிகமாக ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆர்ச்சி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.